நாம் இப்போ எங்கே வந்துருக்கோன்னா, இங்கே ஒருத்தர் லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே வந்திருக்கோம். நம்ம அவரை பற்றி கேட்கலாம். இவர் தான் அவர். சொல்லுங்கள் உங்களை பற்றி. என்னை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஏன் உங்கள் மாஸ்க் உடனே பேசுகிறீங்க? நான் மாஸ்க் எடுத்தால் பேச வராது, அது மாதிரி ஆகிடும். சரி, உங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ்னா ஃபஸ்ட்டு பார்த்தது பஸ்ஸில் தான் பார்த்தால. ஓகே. பஸ்ஸில் பார்த்து அப்படியே முதல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகே. அவங்க தான் வந்து பேசினாங்க முதல்ல. அப்படியே பேச பேச ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லவ் பண்ண ஆரம்பித்து 1 மந்த்து தான் ஆயிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ஓகே பண்ணாத இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வேறு கூட போயிட்டாங்க. சரி, நானும் எதுவும் சொல்லலை, நம்மளும் இறங்கி வந்துட்டேன். நீங்கள் எப்போ இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? காலேஜ் போயிட்டு ஒரு 1 மந்த்துக்கு பின்னாடி தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் காலேஜில் டிசி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால காலேஜ் போக முடியல. ஓகே. காலேஜ் விட்டு வர்ற நிலைமையில இருந்துட்டு துரத்திட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிற பஸ்ஸில் ஏறி போனேன். ஓகே. அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க லவ் சொன்னாங்க. நானும் அப்செட் பண்ணல. எங்கேருந்து பார்த்து லவ் சொன்னாங்க? விளக்குநாட்டம் போவேன். டெய்லி விளக்குநாட்டம் போய் இறங்கி தான் வீட்டுக்கு போவேன். ஓகே. வீட்டுக்கு போவோம். நானும் ஒரு 3 மாதம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. அது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகி ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு உடச்சிட்டாங்க ஒரு டைம் ஃபோனை. அப்புறம் நெக்ஸ்ட் டைமு ஃபோனை மாட்டிக்கிச்சு அவங்க கையில் வீடியோ கால் பேசும்போது. ஓகே. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட பேசக்கூடாது, அந்த பஸ்ஸில் போகாத. சரி, காலேஜ் விட்டு போகிறோமே, லாஸ்ட்டாக அந்த பஸ்ஸில் போவோமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏறினேன். ஏறிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிருந்தா தான் மெசேஜ் வந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டில் சும்மா லவ் யூ அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஓகே. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டு எதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அதுக்கப்புறம் தான் கரெக்டாக எங்கள் அப்பாக்கிட்ட ஃபோனை கொடுக்கும்போது ஐ லவ் யூ. அப்பாக்கிட்ட ஃபோன் மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஃபோன் மாட்டேன்னா அப்பா கொடுக்கவே இல்லை. அதை எழுதி காலேஜ் போகிறது நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபோன் பேசுறது கம்மியாச்சு. அப்போ அப்படி அப்படியே நான் இதில் வெளியே வந்துட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, நான் எந்த பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். இப்போ அடிக்கடி கால் பண்ணாங்க. எப்பயாச்சும் ஒரு டைமு கால் பண்ணி பேசிட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதான். சரி, யார் ஃபஸ்ட்டு லவ் சொன்னது? அவங்களா இல்லை நீங்களா? அவங்க தான் சொன்னாங்க. அப்படி தான் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? எங்கே இருந்துன்னா, நான் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்கும்போதே மெசேஜ் இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு எங்கே இருந்தாங்கன்னு தெரில. 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு யார் மேலே தப்பு இருக்குது அதிகமாக? தப்பு அது தெரியல. அது நாங்கள் எதுவும் பேசிக்கல, அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். எதனால உங்களை விட்டுட்டு போனாங்க? லவ் அப்செட் பண்ணல. ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்செட் பண்ணலான்னு இருக்கும்போது நான் வேற ஒருத்தன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்ப வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா? இல்லை ப்ரோ, திரும்ப வரமாட்டாங்க, வாய்ப்பு இல்லை அதுக்கு. இப்போ கால் பண்ணுறாங்களா இல்லைங்களா உங்களுக்கு? கால் பண்ணுவாங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் கால் பண்ணிவிட்டு சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு வச்சுருவாங்க. ரீசெண்டாக இப்போ கால் பண்ண முடியுமா? ரீசெண்டாக இப்போ பண்ணால் எடுப்பாங்களான்னு தெரியல. சரி, பண்ணோம். அதிகமாக பதட்டப்படுறாரு, கண்ணால் கலங்குது. அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் எல்லாம் விடைக்கும் பதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். பாய்.